ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த பெஞ்சல் புயல் வந்து கல்பாக்கத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில். அடுத்து வரக்கூடிய ஒரு 6 to 9 மணி நேரம் வந்து நம்ம வந்து மெதுவா கரை கடக்கும் நிகழ்வை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது நகர்வு மிக பொறுமையா இருக்கு. அதனால வந்து நள்ளிரவு வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சென்னையில் இப்போ ஓரளவு மழையின் அளவு வந்து குறைஞ்சிருக்கு சார். அதனால அது வந்து சென்னையை விட்டு அந்த மாமல்லபுரம் ஒட்டி உள்ள நீங்கள் கூறியது போல அந்த கல்பாக்கத்தை ஒட்டி உள்ள இடத்தை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பு, அந்த வீட்டான் அடிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா சார்? இல்லாட்டா அதே திசையில தான் அது நகருதா? இல்ல, ஆக்சுவலா நமக்கு வந்து எப்போ வந்து மழை நிறைய இருந்துச்சுன்னா வந்து அது வந்து வடமேற்கு திசையில நகர்ந்து வரும்போது சென்னைக்கு மழை நிறைய இருந்துச்சு. தற்போது பாத்தீங்கன்னா அது வந்து மேற்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, மழையின் தாக்கம் பெரும்பாலும் வந்து சென்னைக்கு தெற்கு பகுதியில் நடக்கும். அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் வந்து விழுப்புரம், புதுவை, கடலூர் போன்ற பகுதிகளில் சென்னையில கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு. அது வந்து அந்த புயல் கொஞ்சம் திசை மாறியதால வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. திசை மாறியதுனால இப்ப சென்னையில வந்து மழை முழுவதுமா குறைஞ்சிருமா இல்ல நாளை காலையில இருந்து ஏதாவது மழையின் அளவு அந்த கரையை கடந்த பிறகு அதிகரிக்குமா? இல்ல, அதாவது இந்த இரவு வரைக்கும், நாளை காலையில வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு அதிக மழைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி அந்த மாவட்டங்கள்ல இருக்கும். ஏன்னா அங்கதான் கரை கடக்கக்கூடிய நிகழ்வு வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறதுனால. சென்னையை விட அருகில் உள்ள மாவட்டங்கள் தான், செங்கல்பட்டு அந்த பகுதியில் தான் இருக்கும். ஆனால் இந்த புயல் வந்து நெருங்கி வரக்கூடிய நேற்று காலையில் வந்து ஒரு மழைப்பொழிவு இருந்தது. அதன் பின்னர் வந்து இந்த மழைப்பொழிவானது இன்று காலையில் இருந்ததை விட மதியம் குறைஞ்சிருக்கு. அதிகபட்சமாக வந்து இது இந்த எண்ணூரில் ஒரு 113 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து அதிகபட்சமாக வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு 97 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இந்த அளவை விட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த புயல் கரையை கடந்த பிறகோ அல்லது கரையை கடப்பதற்கு முன்போ? இந்த மழை அளவுலாம் வந்து காலையில 8:30 மணி வரைக்கும் இருக்கு பெய்த மழை அளவு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம் 2 இடங்களிலுமே 10 சென்டிமீட்டர் மழை காலையில 8:30 மணில இருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் பதிவாயிருக்கு. பரவாயில்ல, சென்னையின் பல இடங்கள்ல ஒரு 8 to 12 சென்டிமீட்டர் வரைக்கும் காலையில 8:30 மணில இருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் பதிவாயிருக்கு. மேலும் வரக்கூடிய நாளை காலையில வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து நம்ம இன்னொரு 5-6 சென்டிமீட்டர் பரவாயில்ல சென்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ கரையை கடப்பது வந்து இப்போ எப்படினாலும் இரவு தான் சொல்றீங்க. ஏன்னா இப்போ வானிலை மையம் வந்து பிற்பகலில்னு சொல்லியிருக்காங்க சார். அது சாத்தியமா சார்? பிற்பகல்னா இன்று மாலைக்குள்ள கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா? வந்து பிற்பகலை வந்து மாலைன்னு மாத்திட்டாங்க. முன்னிரவு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2:30 மணி அளவுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மெதுவா நகராம அப்படியே இருக்கு. இன்று இரவு தான் வந்து பெரும்பாலும் கரை கடக்கும் நிகழ்வு இருக்கு. இரவுனா எத்தனை மணி? ஒரு 12 மணிக்குள்ள கரை கடந்துருமா? 10 மணிக்குள்ள? அதுக்கு மேலதான் கரை கடக்கும் நிகழ்வு இருக்கும். நள்ளிரவு 12 மணிக்கு மேலையா? ஆமா ஆமா, அதாவது 12 மணி ஒட்டி, அதாவது 9-10 மணிக்கு மேல இருக்கலாம். அது நகர்வை பொறுத்து இருக்கு. ஏன்னா இந்த புயல் பெரும்பாலும் கொஞ்சம் நகர்ந்தனா அப்புறம் திருப்பி நகராம ஒரே இடத்துல நிக்குது. அதனால அதான் பெஞ்சல் புயல் உருவானதுல இருந்தே பல்வேறு குழப்பமான வானிலை செய்திகள் சார். முதல்ல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அது புயலாக மாறாமலேயே அது கரையை விட்டு விலகிவிடுன்னு சொன்னாங்க. அதன் பின்னர் நேற்று காலையில் தான் அது புயலுங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. திரும்ப நேற்று கரையை கடப்பதிலும் இன்று மதியம்ன்றாங்க, பிற்பகல்ன்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நள்ளிரவு வரை அது போகுங்கிறாங்க. ஒரு சிலர் நாளை அதிகாலைன்னு சொல்கிறாங்க. இந்த புயல் போக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு சார். இது என்ன காரணம்? இல்ல, ஆக்சுவலா புயல் வந்து நகர்வதற்கான காரணிகள்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய உயரழுத்த பகுதிகள். இப்போ அரபிக்கடல் பகுதியில் ஒரு உயரழுத்த பகுதி இருக்கும், தென்சீன கடல் பகுதியில் ஒரு உயரழுத்த பகுதி இருக்கும். இந்த 2 உயரழுத்த பகுதி வந்து புயலை வழி நடத்தும். தற்போதைய சூழல பாத்தீங்கன்னா அது வழி நடத்தக்கூடிய அந்த இது வந்து குறைவா இருக்கிறதுனால, ஏன்னா 2 உயரழுத்த பகுதிக்கு நடுவே இருக்கிறதுனால வந்து நகர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏதாவது ஒரு உயரழுத்த பகுதி வந்து இப்ப நம்ம ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி கூட்டு போயிருந்ததுன்னா அந்த புயல் வேகமா போயிடும். அது நடக்காம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருசங்கு நிலையில இருக்கிறதுனால வந்து
இந்த மாதிரி பாதைகள் மாதிரியும் அதோட வலுவும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதுவரை பெய்த மழையின் அளவை விட அதிகமான மழைப்பொழிவு பெய்வதற்கான வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி இந்த சென்னையில மழையின் அளவு குறைஞ்சிரும்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த அதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களான இந்த செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள்ல வந்து இந்த மழைப்பொழிவானது எப்படி இருக்கும் சார்? டெல்டா பகுதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பலத்த முதல் மிக பலத்த மழை நாளை காலையில் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமும் மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து புயலின் நகர்வு ரொம்ப மெதுவா இருக்க போகுது. கரை கடந்தாலும் ரொம்ப மெதுவா இருக்க போகுது. அதனால வந்து உங்களுக்கு வந்து மழை தொடரக்கூடும். இது வட கடலோர தமிழக பகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த வடகடலோர மாவட்டங்கள் சொல்லிட்டீங்க சார். ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் உருவாவதற்கு முன்பு நல்ல மழை பொழிவு இருந்தது. ஆனால் இந்த புயல் உருவான பிறகு அந்த பகுதியில் மழை குறைஞ்சிருக்கு. இனிமேல் அங்கே மழை வந்து அதிகமாக பெய்யுமா சார் அந்த ஏரியாவில்? இல்ல, இந்த புயல் வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் டெல்டால மழை இல்லை. அது இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு வந்து கிழக்கு காற்று வரும்போது நமக்கு வந்து டெல்டால திரும்ப மழை இருக்கும். பட் ஆனா இந்த புயல் காரணமா பெரும்பாலும் வட கடலோர தமிழகம், வட உட்புற மாவட்டங்கள், மேற்கு உட்புற மாவட்டங்கள் தான் மழை. இந்த புயலோட நிகழ்வு சார் இப்போ ஏற்கனவே இந்த கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்த 7ஆம் எண் புயல் கொண்டு, இங்கே சென்னையை பொறுத்தவரை அந்த 6ஆம் எண் புயல் கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த புயல் கரையை கடப்பதற்கு முன்பும் அதற்கு பின்பும், அதாவது இந்த 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி வரை வந்து இந்த கடல்ல கொந்தளிப்புங்கிறது நீடிக்குமா? அது 2ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சிருமா சார்? இல்ல, கடல் கொந்தளிப்பு அடுத்த வாரம் படிப்படியாக குறைஞ்சிரும். புயல் வந்து கரை கடந்து உள்ள போனதுக்கு அப்புறம் படிப்படியாக குறையாது. ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஃபெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் போது எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை இருக்கும் சார்? நான் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுவை இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். நன்றி சார். இந்த ஃபெஞ்சல் புயலோட போக்கு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், எப்போது கரையை கடக்கும், மழையின் அளவு எப்போது அதிகரிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.